நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிள்ளையார் அருளோடு கிச்சன் ஸ்டோரிஸ் என்ற யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் வாங்க. இன்றைக்கி முதல் ரெசிப்பியாக பால்கோவா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால், 100 கிராம் சர்க்கரை, 10 ml நெய், 5 to 6 முந்திரி பருப்பு, 5 to 6 பாதாம் பருப்பு, 2 ஏலக்காய். இப்போ எடுத்து வச்சிருந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். பால் பொங்காமல் இருக்கவும் அடி பிடிக்காமல் இருக்கவும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு பால்கோவா செய்ய 45 நிமிஷம் தேவைப்படும். பால் தண்ணியாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம சர்க்கரையாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ருசியாக இருக்கும். ஒரு கண்டென்ஸ்டு மில்க் ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஸோ அது பாலோடு சேரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். நமக்கு இன்னும் சுண்ணதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு 1 லிட்டர் பாலில் 350 கிராம்ஸ் பால்கோவா கிடைக்கும். நமக்கு நெய் ஊற்றினதுக்கப்புறம் அந்த பாலிலிருந்து நமக்கு நெய் பிரிஞ்சு வர்றது தெரியும். ஸோ அதுதான் நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியையும் பாதாமையும் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான பால்கோவா தயார். இதை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.